பாபு சதகா அறக்கட்டளை மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. பாபு சதகா அறக்கட்டளை மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் மேலப்பாளையம் தண்டன் பள்ளிவாசலில் வைத்து நடைபெற்றது. தண்டன் பள்ளிவாசல் செயலாளர் ஹாஜி முஸ்தபா இந்த முகாமினை துவக்கி வைத்தார். பாபு சதகா அறக்கட்டளை தலைவர் காதர், துணைத் தலைவர் பைசல், செயலாளர் அப்பாஸ், பொருளாளர் சாகுல் ஹமீது உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இலவசமாக பரிசோதனைகளை மேற்கொண்டனர். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று தண்டன் ஜும்மா பள்ளிவாசலில் வைத்து பாபு சதகா மோத்திமீராப்பளை தெரு மற்றும் அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் ஒரு மெகா மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவ முகாமில் அகர்வால் கண் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் லயன்ராஜ் அவர்கள் மற்றும் அவர்கள் குழுவினர்கள் கலந்து கொண்டு கண் சிகிச்சை முறையாக பரிசோதனை செய்து அந்த கண் மருத்துவ முறை ஆப்ரேஷன் இருந்தால் அதுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கிறார்கள். அதுபோல் கண் சம்பந்தப்பட்ட ட்ராப்ஸும் இலவசமாக கொடுக்கிறார்கள். அதுபோல் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஏஎம்எம் இப்ராஹிம் ஷா சையத் இப்ராஹிம் ஷாவும் பொது மருத்துவர் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது பைசல் பசீர் அவர்களும் கலந்து கொண்டு முகாமில் சிறப்பு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முகாம் நல்லவிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். நமது தண்டன் ஜும்மா பள்ளியில் வைத்து தற்போது பாபு சதகா அறக்கட்டளை மோத்திமீராப்பளை தெரு மற்றும் அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தக்கூடிய மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவ முகாமில் அகர்வால் கண் மருத்துவ முகாம் அந்த மனை சார்பில் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண் சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண் சிகிச்சையில் ஏதாவது அறுவை சிகிச்சை யாருக்கு தேவைப்பட்டால் அது இலவசமாக அந்த அறுவை சிகிச்சை செய்யப்படும். அதுபோல் பொது மருத்துவராக இருக்கக்கூடிய முகமது பைசல் பஷீர் மற்றும் குழந்தைகள் சிறப்பு மருத்துவர் சையத் இப்ராஹிம் ஷா ஆகியோர் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரியான மருத்துவ முகாம்களை தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம்.